ஹலோ மக்களே, யூகேயோட யூத் மொபிலிட்டி விசா இந்தியன் யங் ப்ரொஃபஷனல் ஸ்கீமோட விசாவோட பேலட் டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜூலை 2025 பேலட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ யூகேல போய் நீங்கள் 2 வருஷம் செட்டில் ஆகி நீங்கள் ஆசைப்பட்டது ஒர்க் ஸ்டடி என்ன வேணாலும் பண்ணணுமா, இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். இந்த பேலட்டோட டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் ஹூ கேன் அப்ளை, ஹவு டு அப்ளை, ஃபீஸ் அண்ட் சம் ப்ரோ டிப்ஸ்லாம் வந்து பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டோன்ட் ஸ்கிப், இல்லைனா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுவீங்க, விசாவும் வந்து ஸ்கிப் ஆயிரும். ஸோ அதுக்காக சொல்கிறேன், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா யூகே கவர்மெண்ட் வெப்சைட்டில் இந்த பேலட் இப்போ தான்ப்பா ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 ஜூலை ஆஃப்டர்நூன் 1:30 PM to 24 ஜூலை ஆஃப்டர்நூன் 1:30 PM வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். 48 hours தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கும். அதுவும் யூகே டைமில் இந்தியா டைம், சரிங்களா? ஸோ உங்கள் ஃபோனில் வந்து ஒரு 10-20 அலாரம் வச்சுக்கோங்க. ஸோ அம்மா கிட்ட சொல்லி வச்சுருங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை கூட சொல்லி இந்த மாதிரி ஞாபகப்படுத்தி எழுப்பி விட்டு ரெடி அப்படின்னு சொல்லி வச்சுருங்க. ஸோ டிலே பண்ணாமல் ஜஸ்ட் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ யூத் மொபிலிட்டி விசா அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ பாஸ் மாதிரி, சரிங்களா? உங்களுக்கு வந்து இந்தியனாக இருக்கணும், ஏஜ் 18 to 30 இருக்கணும், இருந்துச்சுன்னா போதும். நீங்கள் யூகேல வந்து 2 இயர்ஸ்க்கு வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஒர்க் ஸ்டடிவே. ஸோ எந்த ஜாப் ஆஃபரும் தேவையில்லை, யூகேல யாரும் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. முக்கியமாக அந்த யூகேல இருக்க ஒரு அங்கிள் தேவையே இல்லை, சரிங்களா? அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷனை. நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள், செலக்ட் ஆனீங்கன்னா கோ சில் லேர்ன் அண்ட் எக்ஸ்ப்ளோர், அவ்வளோதான். ஸோ பேசிக்கலி யூகேல வண்டர் பண்ண இது வந்து ஒரு பெரிய பெர்மிஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மஸ்ட் பி அன் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், ஏஜ் வந்து 18 to 30 இருக்கணும். ஸோ கிட்ஸ் ஆர் டிபெண்டன்ஸ் இருக்கக்கூடாது, இது வந்து வேலிட் பாஸ்போர்ட் இருக்கணும், சரிங்களா? அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து யூத் மொபிலிட்டி விசாவில் நீங்கள் வந்து என்டர் ஆகிருக்கக்கூடாது, ஃபஸ்ட் டைமாக இருக்கணும். அதாவது நீங்கள் பேலட்டில் என்டர் பண்ணி ரிஜெக்ட் ஆயிருந்தால் பிரச்சனை இல்லை, யூத் மொபிலிட்டி விசாவில் இருந்துக்கிட்டே மறுபடியும் நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எலிஜிபிலிட்டிலாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு பண்ணுங்கள். அப்படி இல்லை, எலிஜிபிலிட்டி இல்லாமல் நான் அப்ளை பண்ணுறேன், நீங்கள் அப்ளை பண்ணுறது வேஸ்ட் தான். நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, இன்றைக்கி வந்து எனக்கு வந்து நான் அப்ளை பண்ணுற அன்றைக்கி வந்து எனக்கு ஏஜ் 30 ப்ரோ, ஆனால் வந்து செலக்ட் ஆகி வரும்போது நான் 31 ஆயிடுவேன் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் பேலட்டில் என்ட்ரி ஆகிற டேட் அன்றைக்கி வந்து உங்களுக்கு 30 இருந்தால் போதும், சரிங்களா? அவ்வளோதான். அதே மாதிரி தான் 18மே பேலட்டில் என்ட்ரு ஆகிற டேட் அன்றைக்கி உங்களுக்கு 18 ஏஜ் ஆயிருந்தால் போதும். அது பேலட்டில் என்டர் பண்ண என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22 ஜூலை ஆஃப்டர்நூன் 1:30 PM வந்து பார்த்தீங்கன்னா யூகே கவர்மெண்ட் வெப்சைட் நான் வந்து தனியாக கிளியராக டீட்டெயிலாக வீடியோ போடுவேன். இல்லாதவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபார்மலாக சொல்கிறேன். உங்கள் நேமு, மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்து என்டர் பண்ணி பாஸ்போர்ட் டீடைல்ஸ் என்டர் பண்ணிங்கன்னா போதும். வேறு எதுவுமே தேவையில்லை. உங்களோட பாஸ்போர்ட்டோட ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணுவீங்க, வேறு எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. 0 பேமெண்ட் தான் இதுக்கு, சரிங்களா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேலட்டில் என்டர் பண்ணாமல் டேரெக்டாக அப்ளை ஃபார் விசா அந்த ஆப்ஷனில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ எனக்கு பேமெண்ட் கேட்குது, IHS ஃபீஸ் கேட்குதுங்கிறீங்க. அது வந்து நீங்கள் தப்பான லிங்க்கில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் வந்து லிங்க் இன்ஸ்டாகிராமில் இல்லை யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுவேன், அந்த லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி கூகுளில் போயிட்டு யூத் மொபிலிட்டி விசான்னு போட்டிங்கன்னா கீழே வந்து எஸ்பெஷலி ஃபார் இந்தியன்ஸ் இஃப் யூ ஆர் அப்ளைங் ஃப்ரம் இந்தியான்னு சொல்லிட்டு அது தனி ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, அந்த லிங்க்கில் போய் பார்ப்போம், சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ வந்து எந்த பேமெண்ட்டும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2 வீக்ஸில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வரும். ஸோ நீங்கள் செலக்டட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட விசா ஃபீ பே பண்ணி பயோமெட்ரிக்ஸ்லாம் அட்டன் பண்ணி எல்லாமே பண்ணணும். முக்கியமாக உங்களோட ஜிமெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேம் ஃபோல்டர் தான் வந்து இந்த மெயிலெலாம் போய் உட்காந்துருக்கும். நிறைய பேர் தேடி காணும் போகிறோமீங்க, நிறைய பேருக்கு ஸ்பேம் ஃபோல்டரில் உட்காந்துருக்கும், கண்டுபிடிங்க. ஸோ இதுதாங்க இப்போதைக்கு வந்து இவ்வளோ தான் ப்ரொசீஜர். நீங்கள் என்டர் பண்ணுறதுக்கு எதுவுமே தேவை, ஜஸ்ட் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் மட்டும் இருந்தாலே போதும், சரிங்களா? இப்போ நான் செலக்ட் ஆகிட்டேன் ப்ரோ, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ சொல்கிறேன் கேளுங்க. ஸோ விசா ஃபீஸ் வந்து பே பண்ணணும், IHS வந்து பே பண்ணணும், சரிங்களா? விசா ஃபீஸ் வந்து லாஸ்ட் இயர் 298 pounds இருந்துச்சு, இந்த வருஷம் 319 pounds இது பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 30,000 மேலே வரும், சரிங்களா? அதே மாதிரி IHS ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 1,552 pounds, அதாவது 1.5 லட்ச ரூபா கிட்ட வந்துடும், சரிங்களா? IHS ஃபீ இது 2 மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. அண்ட் தென் 2,700 pounds வந்து நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுவீங்க, சரிங்களா? அது வந்து 28 டேஸ்க்கு மெயின்டைன் பண்ணி நீங்கள் வந்து என்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு ஜஸ்ட் ஷோ பண்ணுறதுக்கு மட்டும் தான் 28 டேஸ்க்கு. 28 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் விசா வந்ததுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட் மணியை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், சரியா? உங்களுக்கு டோட்டலாக ஆக வேண்டிய செலவே வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு உள்ளேயே முடிஞ்சிடும், சரிங்களா? 1.5 லட்சம் ISS ஃபீஸு, 30,000 வந்து இதுக்கு, சரிங்களா? அந்த அப்ளிகேஷன் ஃபீக்கோட டோட்டலாக வந்து ஒரு 2 lakhs வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியாக போயிடும். அதுக்கு மேலே உங்களோட டிக்கெட்டு, அப்புறம் நீங்கள் அந்த விசாக்கு ப்ரையாரிட்டி போடுறீங்களா இல்லை நீங்கள் போயிட்டு வர செலவு, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக ஒரு 2 to 3 lakhs மேக்ஸிமம். அதுக்குள்ளேயே உங்கள் ஷாப்பிங்கோட இன்க்ளூட் பண்ணி எல்லாமே வந்து 3 lakhsக்குள்ளே முடிஞ்சிடும்னு சொல்கிறேன், சரிங்களா? ஃபைனல் டிப்ஸ் அண்ட் ரீகேப், சரிங்களா? ஸோ ஒரே ஒரு என்ட்ரி தான். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் என்ட்ரிஸ் இருந்தால் ஒரு என்ட்ரியே எடுத்துப்போம்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த இயர் வந்து மல்டிபிள் என்ட்ரிஸ் இருந்தால் அவங்களே வந்து நாங்கள் கன்சிடரே பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதனால் இமெயில் அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணும்போது உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாமே பார்த்துக்கோங்க. நிறைய பேர் நான் பாஸ்போர்ட் நம்பர் தப்பாக போட்டேன் ப்ரோ, டேட் ஆஃப் பர்த் தப்பாக போட்டேன், அப்பா பேர் தப்பாக போட்டேன், ஃபர்ஸ்ட் நேம் வந்து சர்நேம் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஃபர்ஸ்ட் நேம்னா உங்களோட பேர், சர்நேம்னா உங்கள் இனிஷியலோட எக்ஸ்பேன்ஷன் தான் சர்நேம், சரியா? உங்கள் அப்பாவோட பேர் தான் மோஸ்ட்லி வந்து சர்நேமாக இருக்கும் எல்லாத்துக்கும், அதனால் அதில் கிளியராக இருந்துக்கோங்க. பேலட்டில் என்ட்ரு ஆக
விசாக்காக கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ₹1 கூட நீங்கள் யாருக்கும் பே பண்ண தேவையில்லை. 5,000 10,000 வரைக்கும் ஏஜென்ட் சார்ஜ் பண்ணுறதா கேள்விப்பட்டிருந்தேன். எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க. ஓனா நீங்களே அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற வீடியோவையும் நான் வந்து பேலட் ஓப்பன் உடனே போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஸ்டே டியூன் சரிங்களா. ஸோ யூகே போகணும்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிருப்பீங்க. ஸ்டூடெண்ட்டாக போனால் 20 lakhs ஆகுது, விசாக்கு ஒர்க் விசாவில் போனால் 25 lakhs ஆகுதுன்னு சொல்கிறாங்க. என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனுங்க. தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ கமெண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்து என்னப்பா யூகேல மீட் பண்ணலாமா? பாஸ்போர்ட் ரெடியாக வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் கைஸ். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பை பாய்.